ஹே காய்ஸ், வரலாற்று கதைகளில் இரண்டாவதா நாங்கள் போன கோயில் தான் சிறுவாபுரி. நீங்கள் நிறைய பேர் நிறைய கோவில் போயிருப்பீங்க. அந்த கோவிலில் பலன் நிறையவே அடைஞ்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் பலன் அடைஞ்ச கோயிலே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அந்த கோயில் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணுவோம். அதன் மூலயமா பல பேருக்கு பலன் கிடைக்கும் நம்புகிறோம். நாங்கள் போனது திங்கக்கிழமை பௌர்ணமி. செவ்வாய்க்கிழமை போனால் நிறைய கூட்டம் இருக்கும், வீடியோ எடுக்க முடியாது. அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் திங்கக்கிழமை போனோம். நாங்கள் போன நேரம் பௌர்ணமின்றதுனால க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நிறைய டிராஃபிக்காகவும் இருந்தது. நிறைய காய்கறிகள் வித்துட்டு இருந்தாங்க. வெயிலில் இருக்கிறதுனால பந்தலும் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா பௌர்ணமியில் நிறைய பேர் வருவாங்க, அதனால பந்தல்லாம் போட்டு வச்சிருந்து நிழலாகவே அதிகமாகவே இருந்தது. முதல் வாசப்படி திறக்காதனால நாங்கள் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப காலையில் வந்திருந்தோம்னா இது திறந்துதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சுத்திக்கிட்டு போகணும். உள்ள போகும் போதே அந்த ஃபர்ஸ்ட் கேட்டை மூட போறாங்க. அதனால சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா போய் நின்றுட்டோம். நாங்க போனதுமே அந்த முதல் கேட்டு மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா இரண்டாவது கேட்டும் ஸ்டார்த்த போறாங்க. ஆனா நிறைய பேர் வர்றதுனால அதை மட்டும் திறந்து வச்சுட்டு இருந்தாங்க. இதோட வரலாறு என்னன்றதை தவிர இங்க போய் பலன் அடைஞ்சவங்க நிறைய 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 பேர் அதோட சாட்சியாக அன்னைக்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. குட்டி குட்டி குழந்தைங்களா நம்மளுக்கு சாக்லேட் கொடுக்கறது, ஸ்வீட் கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது நம்மளால கண் கூட அங்க பார்க்க முடியும். எத்தனை பேர் சிறுவாபுரி வந்திருக்கீங்கன்னு தெரியல. அத்தனை பேரும் பலன் அடைஞ்சதா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நாங்க ஆல்ரெடி 9 வாரம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். பலனும் நாங்க முழுமையா அடைஞ்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம அங்க நிறைய பேர் அந்த கோவில்ல விளக்கு போடுறதையும் போட்டு இருந்ததையும் நாங்க பார்க்க முடிஞ்சது. வீடுக்காக நிறைய நிறைய பேரும், கடன் பிரச்சனைக்காக நிறைய பேரும், கல்யாணம் ஆகாதவங்க பரிகாரத்துக்காக கோயில் வளாகத்தை சுத்தி வர்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியத்துக்காகவும் தொட்டில் கட்டுறவங்க இன்னும் அதிகமாகவே பார்க்க முடிஞ்சது. பல பிரச்சனைகளை ஒரே கோயில் தீர்க்கும்னா நீங்க நம்புவீங்களா? அப்படி பல பிரச்சனைகளை ஒரே ஒரு கோயில் தீர்க்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த கோயிலோட புராண வரலாறு மற்றும் ஸ்தல வரலாறு எல்லாமே பார்ட் 2ல கண்டிப்பா வருது, மிஸ் பண்றாதீங்க. எல்லா பிரச்சனையும் எப்படி தீருது, என்ன நடக்குதுன்றத கண்டிப்பா நீங்க கேட்டே ஆகணும். நாங்க அங்க சாமி கும்பிட்டுறோம். அங்க வீடியோ எடுக்கல. அங்க சொன்னபடி நாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற முடிவுல தான் இருந்தோம். வெளியில வந்துட்டு அங்க தேங்காய் உடைச்சு கொடுக்கறதுக்காக 5 ரூபாய் டிக்கெட் கேட்டாங்க. அர்ஜென்ட் டிக்கெட்டும் 5 ரூபாய் கொடுத்தாங்க. அங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு அங்க 5 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க தேங்காவும் உடைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப அழகா உடைஞ்சது. நீங்க வேணா பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அந்த தேங்காவை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே சாமி கிட்ட மாலையெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு வேற ஒரு இடத்துல அனுப்பிச்சு விட்டாங்க. அங்கே போகிறப்ப நாங்கள் அங்கே இன்னும் அதிகமாக கூட்டம் இருந்ததுனால கொஞ்ச நேரம் நிற்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டோம். அந்த அபிஷேகம் பண்ண அங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வழியாக இருந்து வர தண்ணி எல்லாரும் மேலே தலையில் தொளிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எலுமிச்சப்பழம் கொடுத்தா அந்த சாமி கிட்ட பாதத்தில் வச்சு நம்ம கையில் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம எந்த காசுமே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாங்க மாலையும் தேங்காவும் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுனால எங்களால் அங்கே கொடுக்க முடியல. சரி, ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போய் கொடுத்துக்கலாம். அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்சும் அங்கே திருநீர், அவங்க மாலை, பச்சனை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் கொடுத்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டு சாமி பேர்லேயே பூஜை பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். வெளியில வந்துட்டு திரும்ப அங்கே சாமியை சுத்திட்டு வரலாம் பிரகாரத்தை அப்படின்னும் போது அங்கேயும் நிறைய இடத்துல தொட்டில் கட்டுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சுட்டு. அது மட்டும் ரொம்ப முக்கியம், வீடு கட்டுறவங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அங்கே வீடு கட்டுறவங்களும் அங்கே செங்கல் வாங்கி வச்சு போகிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு எல்லாமே பே பண்ணிட்டு தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பிரகாரத்தை சுத்திட்டு அங்கேயும் நம்ம தொட்டில் கட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஒரே ஒரு தொட்டில் தான் இருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க முனீஸ்வரர் கோயில் இருந்தது. இங்க சிலையெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல இங்க அழகா உடஞ்சிருந்தது, ரொம்ப அழகா உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்க அந்த முனீஸ்வரரை வழிபட்டுட்டு அங்க குட்டி குட்டி சாமிங்களா இருந்துச்சு. பைரவர், நாகத்தம்மன், அதுக்கப்புறம் கால தேவதை, அப்புறமா நவகிரகங்கள், அவங்க எல்லாமே இருந்தாங்க. எல்லாரையும் நாங்க சுத்திட்டு வரும்போது அங்க பிரார்த்தனை நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 9 வாரங்கள், 12 வாரங்கள், 6 வாரங்கள் முடிஞ்சவங்க எல்லாருமே அங்க அன்னதானம், சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பிரசாதம், லட்டு அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப மனம் உருகி அங்க 6 தீபம், வெற்றிலை தீபம் போடுறவங்கள நம்மளால பார்க்க முடிஞ்சது. நாங்க போற டைமும் ஒருத்தவங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க, லெமன் சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வாங்கி நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடலான்னு குடிமரத்துக்கிட்ட போனோம்.
கொடி மரத்துக்கு போனது. அங்கதான் கல்யாணம் ஆகி அப்பதான் கல்யாணம் ஆகி ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடி மரம் கொஞ்சம் க்ரௌடா இருந்ததுனால அங்கேயும் நாங்க ஒரு வணக்கத்தை போட்டுட்டு காலில் விழுந்து சாமியை சாஷ்டாங்கமா கும்பிட்டோம். ரொம்ப 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 நிறைய பேர் அங்க கும்பிட்றத பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கிற இடமா இங்க இந்த சிறுவாபுரி இருக்கு. குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருக்கவங்களாம் சரி, வீடு வாங்கணுன்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 9 வாரங்கள் 6 வாரங்கள் இல்லாத 12 வாரங்களை கண்டிப்பா ஒரு நிவாரணம் கிடைக்குது அப்படின்னா அது அது இந்த விளக்குகள் மூலயமாவே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோ அங்கே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தும் அவ்வளோ பேர் அங்கே விளக்கேற்றிட்டே இருந்தாங்க. முக்கியமாக நிறைய பேர் அந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதை நம்மளால் கண்கூடையாக பார்க்க முடியுது. எல்லாமே முடிஞ்சுட்டு நாங்களும் வெளியில் வர ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா க்ரௌட் அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வெளியில் போயிட்ட பிறகு தான் இன்னும் அதிசயம் நடந்தது. வெளியில் நிறைய பேர் நிறைய விதமான கீரைகள் காய்கறிகள் அங்கே விளைஞ்சதே வித்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இலைகள் வந்து தயிர் சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தண்ணி பாட்டிலோடு கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அதிசயமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சது. அவ்வளோ பேர் நிற்க முடியாமல் இருந்தாங்க. நாங்களும் அந்த தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு முருகரை கும்பிட்டுட்டு வந்தோங்க. உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் தான். கண்டிப்பாக சிறுவாபுரி கோயிலுக்கு